டெக் சூப்பர் ஸ்டார் விவசாயியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு மொத்தமாக 3 விஷயங்கள் தேவைப்படுதுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டெக் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ. ஸோ எஸ், அவளோட ப்ரொஃபைல்லேருந்து எடுத்துக்கலான்னு கூட சொல்லலாம். அவரோட ப்ரொஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை லைட்டாக ரீடச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விவசாயி தீமில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டில் பார்த்திக்கலான்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு செகண்ட் திங்காக நம்மளுக்கு தேவைப்படுறது பேக்ரவுண்ட். எஸ் கைஸ், பேக்ரவுண்ட் தான் தேவைப்படுது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் தீமில் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எஸ், ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்னு கூட சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் எதனா ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ எஸ், நம்ம ஒரு டிராக்டர் ஆட் பண்ணிடுவோம். எஸ், தேர்ட் விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ எஸ், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் தான் ஒரு விவசாயி தீம் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ், ஸோ டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஸோ தம்ப்நெயில் ஃபைனல் ரெடி. தம்ப்நெயிலோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரீல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க.